எந்த ஒரு நல்ல சிறப்பான காரியத்தை பார்த்தாலும் அதை பாராட்டக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அந்த பாராட்டு என்பது அதை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கக்கூடிய, அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஒரு அம்சமாக மாறிவிடுகிறது. சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு பயான் நிகழ்ச்சிக்காக, பயான் பேசுவதற்காக ஒரு ஆலிமை நம்ம அழைச்சிட்டு போறோம். டீ கடையில் போய் உட்காந்துருக்கிறோம். டீ சொல்லி டீ ஆர்டர் பண்ணி டீ சாப்பிட்றோம். அவர் காஃபி ஆர்டர் பண்ணி காஃபி சாப்பிட்றாரு. காஃபி சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுத்தாப்புல மாஸ்டர் உட்காந்துருக்காரு, டீ மாஸ். அவரை பார்த்து, காஃபி நல்லா அருமையாக இருக்குது, சூப்பராக போட்டிருக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு பாராட்டு தெரிவிச்சுட்டு போகிறாரு. அப்போ தான் வர்றாரு அந்த கடைக்கு. இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. காஃபி சாப்பிட்றாரு. எங்களுக்கு அந்த எண்ணம் வரல. காஃபி சாப்பிட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது என்று அவரை பார்த்து சொன்ன உடனே அவருடைய முகத்தில் மிகப்பெரிய முக மலர்ச்சி. அதுவரையும் எள்ளும் கொள்ளும் வெடித்த அந்த முகத்தில் உருன்னு வைத்து கொண்டிருந்த அந்த முகம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே முகம் மலர்ச்சியாகி சிரிப்போடு புன்னகையோடு என்ன செய்யறாரு, நம்மை வழி அனுப்பக்கூடிய அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப பாராட்டு என்பது ஒரு மனிதனுடைய சிந்தனையவே, ஒரு மனிதனுடைய யதார்த்த தன்மையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. எனவே நல்லது நடந்தால், நல்லது ஒரு மனிதர் செய்தால், சிறப்பானதை செய்தால் அதை பாராட்டக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும்.